மாவட்டத்தில் மிகவும் போற்றப்படக்கூடிய காவல் தெய்வமான நம்ம பேச்சியம்மன் தன் மகளுக்கு பிரசவ நேரத்தில் கஷ்டம்னா காப்பாற்றுவதற்காக அந்த தாயே பூலோகம் இறங்கி வருகிறாள். ஒரு அமைதியான கிராமத்து இரவு, குளிர்ந்த தென்றல் வீசும் நேரம். ஒரு மண் வீட்டுக்குள்ளே 9 மாத கர்ப்பிணியா ஒரு தாய் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா. விளக்கு சுடர் காத்துல மெல்ல ஆடுது. திடீர்னு அறை முழுக்க ஒரு தெய்வீகமான திருநீறு வாசனை வீசுது. விளக்கு ஒளி பிரகாசமாகுது. அந்த ஒளியில ஒரு வயதான மூதாட்டி வர்றாங்க. வெள்ள முடி, நெத்தியில விபூதி, கருணை நிறைஞ்ச கண்கள். சாட்சாத் அந்த பெரியாச்சி அம்மனே நேர்ல வந்திறங்கின மாதிரி ஒரு தோற்றம். அவங்க மெல்ல புன்னகைச்சு அந்த தாயின் வயிற்றை பெத்த அம்மாவை போல வருடி தர்றாங்க. அம்மன் கைப்பட்ட இடமெல்லாம் பொன்னிற ஒளி வீசுது. வெளியே காத்து மரங்களை அசைக்க அம்மன் கண்ணுல தெரிஞ்ச அந்த தெய்வீக ஒளி அந்த தாயையும் சேயையும் அன்பா அரவணைக்குது. விடிஞ்சதும் வீட்டுல ஒரே கொண்டாட்டம். எந்த குறையும் இல்லாம சுகப்பிரசவம். அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறந்திருக்கு. குடும்பமே ஆனந்த கண்ணீர் விட்டு மகிழ்றாங்க. அப்போதான் மீனா ஆச்சரியமா கேக்குறா, நேத்து ராத்திரி வந்து பிரசவ வலி தெரியாம என்னை காத்தது யாரு? பதில் சொல்லாமலேயே பெரியாச்சி அம்மன் சன்னதியில சிலை மேல அந்த பொன்னிற ஒளி மின்னுது. ஆமாம், உலகத்துல இருக்கிற கர்ப்பிணிகளின் ஒவ்வொரு உயிரையும் காப்பது நம்ம பெரியாச்சி தாயே ஓம் சக்தி. நாராயணன் தங்கச்சி நல்ல முத்து